காற்றிலும் இறைமை, கடலிலும் இறைமை, மொட்டிலும் இறைமை, முள்ளிலும் இறைமை, ஒளியிலும் இறைமை, ஒளியிலும் இறைமை. இறையன்பு அவர்களின் சிந்தனை வரிகளோடு இன்று நாம் பாடத்திற்கு செல்வோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது பிரியமான மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா கவிதை பேழை இயல் 6ல் பார்த்தீங்கன்னா கவிதைகள். இதோட ஆசிரியர் யார்னா நகுலன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா புது கவிதைகளை பற்றி மிக அழகாக சொல்கிறாரு. அதாவது ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் மரபு கவிதை. அதாவது பார்த்திங்கன்னா பாரதியாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புது கவிதை மறுமலர்ச்சி அடைந்தது. இந்த புது கவிதைனா சொல்ல வேண்டிய கருத்தில் மிக அழகாக ஆணித்தரமாக மக்களுக்கு நல்ல எளிமையான முறையில் சொல்கிறது தான் கவிதைகள். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் கவிதைகள் என்பது சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. கவிஞர் வைரமுத்து சாரோ, கவிஞர் அறிவுமதி சாரோ, யுகபாரதி இருக்கார், பழனி பாரதி இருக்கார், தாமரை மேடம் இருக்காங்க, பா விஜய் இருக்கார். அவங்க மட்டும் கவிஞர்கள் கிடையாது. நீங்கள் கூட கவிஞர்கள் தான். கவிஞராவதற்கு சார் நீங்கள் என்ன தகுதி வேணும்னு கேட்கலாம். அதுக்கு வாசிப்பு திறமை இருந்தால் போதும். இதுக்கு எம்ஏ தமிழ் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கவிஞர் கண்ணதாசனும் பார்த்தீங்கன்னா கம்மியான குறைஞ்ச படிப்பு தான் படித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை போன்று ஒரு கவிஞரை இன்றைக்கும் உலகத்தில் பார்க்க முடியாது. காலத்தால் அழியாத ஒரு காவிய மகன் யார்னா கண்ணதாசன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பிறை அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணே கலைமானே அந்த சினிமா படம் எழுதியிருப்பார். அதாவது என்னன்னா 5 நிமிஷத்தில் எழுதி முடித்தார். புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா கவிஞராவதற்கு வாசிப்பு திறமை இருந்தால் போதும், கற்பனை திறமைகள் இருந்தால் போதும். நீங்களும் ஒரு கவிஞர்கள் தான். எனவே நீங்களும் வருங்காலத்தில் ஒரு கவிஞர்களாக ஆகணும். சரி, இப்போ பாருங்களேன், கவிதையை பற்றி கவிஞர் மு. மேத்தா என்ன சொல்கிறாருன்னா, கவிதை என்பது கவிதையில் தான் கண் சிமிட்டுகிறது. கண் சிமிட்டுவதை தான் கவித்துவம் என்கிறோம். ஒரு கவிதைனா கவித்துவம், கருத்து, உணர்ச்சி, கற்பனை, வடிவம் எல்லாம் சேர்ந்தது தான் கவிதை. அதை மிக அழகாக சொல்கிறார் பாருங்களேன். அதாவது அன்புடன் மு. மேத்தா என்ற நூலில் மிக அழகாக சொல்கிறார் கவிதை பற்றி. அதுதான் ரசிகர்களின் ரம்ஜான், வாசகர்களின் கிறிஸ்துமஸ், தேடுகிறவர்களின் தீபாவளி, புலவர்களின் பொங்கல். அதுதான் ரசிகர்களின் ரம்ஜான், வாசகர்களின் கிறிஸ்துமஸ், தேடுகிறவர்களின் தீபாவளி, புலவர்களின் பொங்கல் அப்படின்னு கவிதை பற்றி மிக அழகாக கவிஞர் மு. மேத்தா மிக அழகாக சொல்கிறாரு. சரி பாருங்களேன், இப்போ நம்ம பாடத்துக்கு வரலாம். சரி, அதை நுழையும் முன் பாருங்களேன், பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்ட கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாகனா மிக அழகாக, குறிப்பாக, முரணாக, அலைய தொடராக தருவதற்கு முயன்றன புது கவிதை. இந்த புது கவிதை பார்த்திங்கன்னா பாரதியார் காலத்துக்கு அப்புறம் தான் மறுமலர்ச்சி அடைந்தது. அதற்கு காரணம்னா புது கவிதைக்கு முன்னாடி யாருன்னா பாரதியார். இதற்கு ஏற்றதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறது. புது கவிதை பார்த்திங்கன்னா புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதில்லை. நல்லா முக்கியமானது பாருங்களேன், புது கவிதைனா ஒரு புதிய வடிவம் மட்டும் கிடையாது. நல்ல சிந்தனைகளையும் நல்ல கருத்துலையும் கொண்டது தான் ஒரு புது கவிதை. புரியுதுங்களா? இப்போ நீங்களே கூட நான் ஆகஸ்ட் 15க்கு ஒரு பையன் உங்களாட்டம் கவிதை எழுதுகிறான். கொடி கொடுத்தீர், குண்டூசி கொடுத்தீர், குத்துவதற்கு சட்டை எங்கே? கொடி கொடுத்தீர், குண்டூசி கொடுத்தீர், குத்துவதற்கு சட்டை எங்கே? அதாவது நம்ம நாட்டில் வறுமை நிலை, அந்த பையனுக்கு சட்டை கூட இல்லை. மிக அழகாக சொல்கிறாங்க அந்த கவிதையில். புரியுதுங்களா? அப்புறம் பாருங்களேன், இன்னொரு பையன் எழுதுகிறான் கவிதை. வேற்றுமையை இலக்கணத்தில் மட்டும் வைப்போம், வாழ்க்கையில் தூக்கி எறிவோம். வேற்றுமையை இலக்கணத்தில் மட்டும் வைப்போம், வாழ்க்கையில் தூக்கி எறிவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா புது கவிதைகள். புரியுதுங்களா? சரிங்க. சரி, இப்போ பாருங்களேன், இப்போ அந்த நூல்வெளிக்கு வாங்களேன். நம் பாடப்பதில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கவிஞர் நகுலனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டி.கே. துரைசாமி. இவர் எங்கே பிறந்தார்னா கும்பகோணத்தில் பிறந்தார். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. கவிஞர் நகுலனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டி.கே. துரைசாமி. இவர் எங்கே வாழ்ந்தார்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். முதுகலை பட்டம்னா தெரியும், எம்ஏ முதுகலை படிப்புன்னு சொல்கிறோம்ல, எம்ஏ எக்கனாமிக்ஸு, எம்காம், எம்எஸ்சி எல்லாம் முதுகலை படிப்பு தான். பாருங்களேன், தமிழின் அனைத்து சிற்றிதழ்களையும் எழுதி வந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா சிறு வயசாக இருக்கும்போதே எல்லா இதழ் சொல்கிறோம்ல, குமுதம், குங்குமம், ஆனந்த விடன் இது போன்ற சின்ன இதழில் எல்லாத்துலேயும் எழுதி வந்தார். இன்றைக்கி பாருங்களேன், தினத்தந்தி பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா மாணவர் மலர்னு வருது. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களாட்டம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எழுதி கவிதையை எழுதி அனுப்புகிறாங்க. நீங்கள் கூட எழுதி அனுப்புங்க. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம், நீங்கள் கவிதை எழுதி அனுப்புங்க. அதில் உங்கள் படைப்புகள் என்றைக்காவது ஒரு நாள்
கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். சரி பாருங்களேன், புதுக்கவிதை வடிவம் பெற்ற தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறினார். அதாவது புதுக்கவிதை வந்து அந்த உருவான காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து வந்து மிக அழகாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமும் இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார். மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து மிக அழகான முறையில் சொன்னார். இப்போ நீங்கள் கூட கவிதை கவிதை வந்து நீங்கள் எழுதுகிற கவிதை வந்து 6வது பையனுக்கு கூட புரியணும், அப்படி அதாவது எளிய முறையில் எழுதணும், அதுதான் கவிதை. பாருங்களேன், இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வந்துள்ளன. அவருடைய கவிதைகள் வந்து சின்ன சின்ன தொகுதியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 7 புதினங்களை எழுதியுள்ளார். புதினம்னா தெரியும், நாவல். பாரதியின் கவிதைகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. பாரதியாரோட கவிதைகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிஞர் நகலன். சரி, இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து நூல்வெளி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து 1 மார்க் வந்து அதிகமாக கேட்பாங்க. பாருங்களேன், இந்த கவிதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கருத்தாளம் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதரோட வாழ்க்கையை பற்றி மிக அழகாக தத்துவங்களை பற்றி பேசுகிறாரு. இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் இறக்க போகிறோம். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து நிலையற்றது, அழிந்து போகும் தன்மைது. அந்த வாழ்க்கை வந்து நம்ம நல்ல முறையில் வாழணும். நம்ம பட்டம், பதவி, புகழ் எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம வந்து பிறருக்கு பயன்பாடுபடி வாழணும், பிறருக்கு சேவை செய்யணும். சுவாமி விவேகானந்தர் போல, அன்னை தெரசா போல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல, கர்ம வீரர் காமராசர் போல, துணிச்சல் வீரர் பகத்சிங் சொல்கிறோம்ல, துணிச்சலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவரை போன்று நம்மளும் வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு தடவை தான் எல்லாத்துக்கும். அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த வாழ்க்கை வந்து நல்ல முறையில் வாழணும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், 10ஓட 11 இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கணும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதைத்தான் கவிஞர் வைரமுத்து மிக அழகாக சொல்கிறாரு. சுடுமறை நெருப்பு, சுற்றுமறை பூமி, போராடுமறை நீ மனிதன். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானாக இருப்பாய். உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும், அதை மனிதனும் செய்யும். நீ மனிதன் சாதித்தே ஆக வேண்டும், மிக அழகாக சொல்கிறாரு. எனவே இந்த வாழ்க்கை வந்து எது நிரந்தர கிடையாது, அந்த வாழ்க்கை வந்து நல்ல முறையில் வாழணும். அடுத்தது பாருங்களேன், மூச்சு நின்று விட்டால் பேச்சடங்கம். இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் என்னைக்காச்சும் இறக்க போகிறோம். நம்ம இறக்குறது யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளேருந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்யணும். அதான் மூச்சு நின்று விட்டால் பேச்சடங்கம். நம்ம வந்து நல்லா பாட்டு போடுவோம், நல்லா டான்ஸ் ஆடுவோம், நல்லா எழுத்தாட்டு இருக்கும், நல்லா ஓவியம் வரைவோம், ஏதாச்சும் ஒரு திறமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம திறமைகளை பயன்படுத்த முடியும். இறந்துட்டால் நம்முடைய திறமைகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நமக்கு வந்து மதிப்பே கிடையாது. நம்ம திடீர்னு இறந்துட்டோம், மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, பாடி எப்போ வரும், எப்போ தூக்குவாங்க, பாடியை எப்போ தூக்குவாங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விலங்குகள் கூட மதிப்பு உண்டு, விலங்குகள் கூட இறந்தால் கூட அதுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் மனிதன் வந்து மதிப்பு கிடையாது. எனவே நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே, அதாவது நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ளே நம்ம வந்து நல்ல செயல்களை செய்யணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்களேன், அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இந்த உலகத்தை வந்து நம்ம நிறைய உண்மை பேசுகிறோம். நம்ம உண்மை வந்து நம்ம சில சமயம் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக உண்மை பேசுவோம். நம்ம அப்பா அம்மாட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம டீச்சருங்கள்ட்ட. புரியுதுங்களா? அதான் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஆனால் ஒரே ஒரு உண்மையை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்னைக்காச்சும் இறப்போம், அதை வந்து நம்ம சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு இறக்குறோம், அடுத்த மாதம் இறக்குறோம், நம்ம இறப்பு வந்து யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? எனவே நம்ம உலகத்தில் நம்ம வந்து எவ்வளோ பிறருக்கு அறிவுரை சொல்லுவோம், தத்துவம் சொல்லுவோம், நல்ல நூல்கள் எழுதுவோம், நிறைய விளையாட்டில் கூட திறமையாக இருக்கலாம். ஆனால் நம்ம மரணம் வந்து யாருக்கும் தெரியாது. அதான் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. நம்ம மரணம் வந்து யாருக்கும் தெரியாது. யாருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா படைத்தவரும் அவர், நம்மளை காப்பவரும் அவர் தான், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பாருங்களேன். ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகாமௌனம். ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகாமௌனம். கடல் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும், சென்னை, மும்பை, நாகப்பட்டினம், திருச்செந்தூர்லாம் போயிருப்பீங்க, கடல் பார்த்துருப்பீங்க.
கடல் பார்த்திங்கன்னா 24 நேரமும் அலை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுக்கடல் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். அதான் ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம் மகாமனம். நடுக்கடல் பார்த்திங்கன்னா இன்னும் அமைதியாக இருக்கணும். அதே போல் தான் வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மனமானது உள்மனமானது ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம எவ்வளோ பிறட்ட பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, பேசலாம். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம உள்மனதோடு பேசணும். ஒவ்வொரு நாளும் எப்படின்னா நம்மளோட நிறைகள் குறைகளை வந்து நம்ம பட்டியலிடணும். உள்மனதோடு நம்மள பேசணும், பேசி பழகணும். நம்ம நிறைகளை வளர்த்துக்கணும், குறைகளை நீக்கணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் புதிதாக வருது. புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு புது படைப்பாக வாழணும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் பார்த்த எல்லாத்தையும் நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நீக்கிட்டு நிறைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை கடல் இருக்கிறவரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை கடல் இருக்கிறவரை. கடல்னா அலை இருக்கத்தான் செய்யும், கடல் இருக்கும். எவ்வளோ புயல் காற்றுலாம் அடிக்குது, கப்பல் போயிட்டு தான் இருக்குது, கலங்க மாட்டதில்ல. அதே போல் தான் வாழ்க்கைனா இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், தோல்வி இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கடல் வந்து உனக்கு வந்து எல்லாம் நல்லா தான் நடக்கணும் யாருக்கும் படைக்க மாட்டார். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இன்ப துன்பத்தை கலந்து தான் கொடுப்பாரு. அதில் வந்து நம்ம நீச்சல் அடித்து வரணும், முன்னுக்கு வரணும். எவ்வளோ வாழ்க்கையில் துன்பம் துயரம் வந்தாலும் நம்ம வந்து போராடணும். போராடினா தான் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. எதுவும் கஷ்டப்பட்டு கிடைச்சா தான் அதுக்கு வந்து மதிப்பு இருக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. நீங்கள பார்த்துருக்கலாம், நம்ம ஏபிஜே கலாம் சாராக இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டோட ஜனாதிபதி இப்போ இருக்கார்ல ராம்நாத் கோவிந்த் சார் இருக்காருலாம், அவர் இருக்கார். நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நடிகர் சேரன் சொல்லலாம், டைரக்டர் சேரன் சாரை சொல்லலாம். அவரை ஒரே ஒரு கதை சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அவர் வந்து நான் திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது பிஏ தமிழ் படிக்கும்போது அவரை வந்து ஆண்டு விழாக்கு வந்திருந்தார். 2000 வந்தார். அப்போ வந்து நாங்கள் கேட்டோம், சார் அவர் மேடையில் பேசுகிறாரு, சார் உங்களோட வாழ்க்கையோட வெற்றியோட ரகசியம் என்னான்னு கேட்டதுக்கு அப்போ அவரை மிக அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நான் பெரிய டேரக்டர்னு என்னை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, ஆனால் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறாரு. என்னென்னா ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து சாப்பிட்டு 3 நாள் ஆச்சான். நம்மளால் ஒரு வேளை சாப்பிட்னாவே நமக்கு மயக்கம் வந்துடும். அவர் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சான். ஏன்னா பயங்கர வறுமை, கையில் பைசா எதுவும் இல்லை. அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் பணம் வாங்குறாராம். அவர் ஃப்ரெண்டுகிட்ட 10 ரூபா தான் இருந்துச்சான். சென்னையில் நைட் நேரம் 10:30 மணிக்கு நைட்டு. சரி, நைட் 10 நேரம் எந்த கடையும் இருக்காது. சரி, 10 ரூபாய்க்கு யார் சாப்பாடு கொடுப்பா? ஏதோ ஒரு கடையில் போய் டீ குடிக்கலான்னு போகிறாரு. போனால் டீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க நைட்டு. சுடு தண்ணியும் கடையில் பன்னு இருந்துச்சான். அதுவும் ஒரே ஒரு பண்ணு தானா. சரி, என்ன சார் கடைக்காரட்ட, சரி அந்த பன்னையும் சுடு தண்ணி கொடுங்க, பன்னையும் தொட்டு சாப்பிட்டாராம். ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி அந்த பன்னி சுடுதண்ணி தொட்டு சாப்பிட்டேன், வாழ்க்கையில் எனக்கும் சாதிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன், ஒரு வெறி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பல வெற்றி படங்கள் எடுத்தேன். பாண்டவர் பூமி, தேசிய கீதம், ஆட்டோகிராஃபு, பொற்காலம், இப்படி பல வெற்றி படங்கள் எடுத்தேன். ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. யாரும் எளிமையான முறையில் வந்ததே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து போகிறானோ அவன் தான் மனுஷன். புரியுதுங்களா? இதைத்தான் தமிழக காவல்துறையின் புகழ்பெற்ற அதிகாரி ஸ்ரீ சைலேந்திர பாபு ஐபிஎஸ் மிக அழகாக சொல்கிறாரு. காத்திருந்தால் உன்னை காற்றென்று கருதி விடுவார்கள், புறப்படு நீ ஒரு புயல் என்பதை புரியவை, புறப்பட்ட பின் நின்று விடாதே, ஜெயிக்கும் வரை குதிரை போல் ஓடு, ஜெயித்த பின் குதிரை விட வேகமாக ஓடு, இறுதி வரை போராடு, உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை, வெற்றி பெற வாழ்த்துக்கள். எனது பிரியமான மாணவர்களே, இன்று கவிதைகள் வந்து நகலன் கவிதைகளை பற்றி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித வாழ்க்கை வந்து நிலையற்றது, அழிந்து போகும் தன்மையுடையது. நம்ம அதுக்குள்ளே நம்ம நல்லது செய்யணும், நம்ம உயிருக்கு வந்து நமக்கு மதிப்பு. எனவே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மனித வாழ்க்கை வந்து நல்ல செயல் செய்ய பயன்படுத்தணும். நம்ம வந்து எல்லா உண்மையிலையும் சொல்கிறோம், ஆனால் ஒரு உண்மையை மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன்னா மரணத்தை பற்றி நமக்கே தெரியாது. நம்ம வந்து கடலை போல் இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும், நம்ம படித்து எவ்வளோ பெரிய பதவி போனாலும் நிறைய குடமாக இருக்கணும் அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. எனவே மாணவர்களே, தன்னம்பிக்கையோடு போராடுங்கள். உங்களுக்கும் வந்து வாழ்க்கையிலேருந்து வெற்றி நிச்சயம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் உங்கள் தலைமுறை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.